தெரிவிப்பேன். அவர் தேவரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிற கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை அவன் எம்மாத்திரம் மனுஷன் ஒப்பாயிருக்கிறான் கடந்து போகிறார் வழியை போல் சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்களை புகையும் அவைகளை தொடும் மண் நீர்களை கத்தனை உயர்ந்த உமது ஜனங்களிலிருந்து என்னை விலக்கி இரட்சியமாக பேசும் வாய் மாயைக்கு பேசும் வாயும் மாயையை பேசும் என்னை விலக்கி தப்பியும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் தமது பிரமாணங்களையும் அறிகிறீர். கர்த்தாவே, என்றைக்கும் ஜனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய நித்தியங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. இதில் வாசித்தாங்களா? இல்லை, வசனம் மாற்றியாச்சு. மறுபடியும் அந்த பேஜ் மாறி இருக்கு அவங்களுக்கு. 14 மொத்தம் 15 வருஷம் தான் இருக்குது. ஆமாம், அந்த பரவாயில்ல. மீதி வசனம் அதான் கடைசியில் மாறிட்டு. நான் வாசிக்கிறேன். சரி, 144 சங்கீதம் 12 முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில ஓங்கி வளர்கிற விருட்சம் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவர்களாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போவதும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குகளும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த 14 வருஷம் 12 வருஷம் என்ன சொல்ற அப்படின்னா, 12 வருஷம் எங்கள் குமாரர் இளமையில ஓங்கி வளர விருட்சங்களை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து குமாரருடைய பர்த்டே, அதில் வந்து அந்த பார்ட் எடுக்கிறோம். சரிங்களா? 12ல் A பார்ட். அடுத்த B பார்ட் வந்து குமாரத்திகளை போட்டிருக்கு. அது நம்ம குமாரத்திகள் வரும்போது எடுப்போம். அப்போ இன்னைக்கு வந்து என்ன போட்டிருக்குன்னா, இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல. விருட்ச கன்று இப்போ நம்ம விருட்சங்கள் பொதுவாக சில ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்த்டேக்கு ஒரு மரத்தை நடுவாங்க. அந்த மரம் வளர வளர அது வந்து அவங்களோட வயசு இது வந்து நம்ம அதை வச்சு கணக்கிடுவாங்க. அதே மாதிரி அது எதுக்குன்னா, இந்த இளமை விருட்சத்துக்கு எக்ஸாம்பிள் ஆகுது. அப்போ இளமையில் ஓங்கி வளர்கிற கருத்து சுத்தமான அடுத்த வருஷம் பர்த்டேக்கு ஒரு விருட்சத்தை நட்டு வளர்த்துவோம். ஒலிவு மரமோ ஏதாவது ஒரு இங்கே கிடைக்கிறதோ ஏதாவது விருட்சங்களை ஸோ அப்படி வளரும் போது நம்ம நினைக்கணும், இதை போல அந்த பிள்ளை நம்ம வளர்ந்துருக்கோம். ஆண்டுகள் வளர்த்தி கொண்டு வந்திருக்காரு. இளமையில விருட்சங்கள் என்று சொல்லும்போது விருட்சம் கனி கொடுக்கும். அதே போல இந்த இவரும் நம்முடைய மத்தியில் இந்த மக்களை கொண்டாடக்கூடிய மூத்தவராகிய ஜோயின் அவங்களும் வந்து இளமையில் ஓங்கி வளர வேண்டும். இப்போ நல்ல ஹைட் வச்சு நல்ல வளர்ச்சியில் சரீரப்பிரகார வளர்ச்சியும் வேணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியும் வேணும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். சிலர் வந்து சரீரத்தில் நல்லா வளருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியே இருக்காது, அந்த குழந்தையில இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ அந்த சரீர வளர்ச்சிக்கு ஏற்ற ஆவிக்குரிய வளர்ச்சியும் வேணும். அப்படி இப்போ 2 விதமான வளர்ச்சியை அடையும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை வாழ்த்த போகிறோம். இந்த பிறந்த நாள் விழாவில் நம்ம அதை வாழ்த்துகிறோம். இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை ஓங்கி வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓங்கி வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று இந்த வருஷத்தில் நல்ல கனி கொடுக்குற வரங்களை பெற்று கனிகளை கொடுக்குற மகனாய் வளர வேண்டும். விருட்சங்களைப் போல, விருட்சங்கள் என்று சொல்லும்போது கனி கொடுக்கிறதை போல மகன் கூட நல்ல ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கவும் அநேகர் மகன் மூலமாக ரட்சிக்கப்பட அவங்க கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்களை கனி கொடுக்கிறது என்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. அப்படியாக நம்ம இளமையில் ஓங்கி விருட்சங்களைப் போல ஜீவ விருட்சமாய் காணப்படும்படி நம்ம பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே மகன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இப்போ ஜெபிக்கலாம்.
எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டு ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பிறந்த நாள் விழா, எத்தனாவது பிறந்த நாள் விழா? 14வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரர் ஆண்டவரே ஜோயின் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே 14 வயதுன்னு சொல்லும்போது இளமை, அதாவது அந்த ஒரு பருவம், ஸ்டேஜ் மாறக்கூடிய ஒரு வயசு ஆண்டவரே. ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறக்கூடிய ஒரு வயசு அப்பா. சவுண்ட் எல்லாம் மாறன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அனுபவம் வரும். சின்ன பிள்ளைகளை போல ஓடி சாடி வளர்க்க பருவம் முடிந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜில் போகக்கூடிய ஒரு வயசு. கர்த்தாவே, கர்த்தர் இந்த துடுக்கான வயது, இந்த வயதில் ஆண்டவரை அநேக காரியங்களை நல்ல ஒரு மெமரி பவரை கொடுக்கணும், நல்ல இன்டலெக்சுவல் பவரை கொடுக்க முடியாகவும், ரைட்டிங் எபிலிட்டி, நல்ல ரீடிங் பவர், நல்ல ரீடிங். அடுத்த பர்த்டேல நல்ல முறையில் சரளமாக ரீட் பண்ண வேண்டும். எல்லா லாங்குவேஜில், இங்கிலீஷ், ஹிந்தி, பல லாங்குவேஜில் திறமையை வளர வேண்டும். அதே மாதிரி பல இசைக்கருவிகளை வாசிக்கிறதிலும், பாடல் பாடுவதிலும், ஜெபிப்பதிலும் பல தாளந்துகளை இவர் டெவலப் பண்ணி வரும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை வச்சு ஜெபிப்போம். எல்லாரும் நாம ஹல்லேலூயா. எல்லாரும் உடைய கரங்களை நீட்டி நம்ம ஜெபிக்க போறோம். அவனுடைய ஆண்டவர் இல்ல சகலவித நன்மைகளும் வஸ்துக்களும் அவனுடைய வாழ்க்கை நிரம்பிக்கணும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவனுக்கு தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட வேண்டும். இந்த வருஷத்துல மகன் என்னென்ன தேவைகளோ, கத்து சுத்தமான ஒரு மொபைல் தேவை என்று சொன்னால் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் வேண்டும், என்ன தேவையோ கர்த்தர் அறிகிறீர் ஆண்டவர். மகனுக்கு என்ன வாஞ்சை, அந்த விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அவர் உனது சங்கீதம் 24 அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் நிறைவேற்றுவாராக என்கிற வசனத்தின் படியாக பிதா குமார பரிசுத்த நாமத்தில் மகனை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சகல நன்மைகளும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும். நீங்க சொன்ன போல இளமையில ஓங்கி வளர்ந்த விருட்சக்கன்றை போல வளரும்படி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்க சொன்னீர் ஆண்டவரே, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஆசீர்வதிங்கள் சொன்னீர். அதே போல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறோம். எந்த சத்துரு தொடக்கூடாது, சத்துரு புகுதலும் உட்கோடி போவதும் இறக்கக்கூடாது. தீய நண்பர்கள் பழகி அப்படியே தீய வழியில போகாதபடி நல்ல வழியில ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல முறையில் பழகி நல்ல வழியில அநேக நண்பர்களையும் நல்ல வழிப்படுத்தக்கூடிய மகனாக, சாட்சி உள்ள மகனாக ஆண்டவரே, நல்ல உண்மை உள்ள மகனாக வாழ கர்த்தருக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபான மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சதா காலங்களிலும் சும்மா இந்த பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பு மகன் ஜோயினோடும் மற்றும் அவருடைய ஆண்டவரே, அவனுடைய தாய் தகப்பன் மற்றும் சகோதரி ஆண்டவரை, இன்னும் உறவினர்கள், அங்கிள் அண்டு மனைவி அனைவரோடும் தங்கி தாபத்திருப்பதாக. ஆமென், ஆமென். Happy, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. For this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. For this is the day that joy is birthday. We will rejoice and be glad in it. This is the day that the Lord